நல்லது என்ன? மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்கல்ல, அந்த நல்லதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புது ஆடை அன்னைக்கு போடணும். இன்னைக்கு சந்தோஷத்துக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கல்லங்க, சஹாபாக்கள் சந்தோஷமா தான் கொண்டாடினாங்க. முஹர்ரம் மாசம் 9 நாளைக்கு என்ன பண்றான்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு துக்கம் அனுஷ்டி. கருப்புங்கிற துக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல, நடைமுறையில இவன் கருப்பை இவனா துக்கோண்டு வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அன்னைக்கு கருப்பு சட்டை கொடுத்துருவாங்க, கருப்பு பேட்ச் கட்டிக்கிறாங்க. கருப்பு சட்டை வாங்க வசதி இல்லைன்னு வைங்களேன், கருப்புல ஒரு சின்னதா எடுத்து சட்டையில குத்திக்கிறாங்க. என்ன செய்யறாங்களாம்? சோகம் காட்டுறாங்களா, துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களாம். நீங்க வேணும்னு என்ன செய்யணும், நல்ல பல பலண்டு புது மாத்துறதுக்காக வேண்டி. இது மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாள். அன்னைக்கு நல்லா நீட்டா பவுடர் அடிச்சு மேக்கப் பண்ணி சூப்பரா வெளியே வரணும். விளையாட்டுக்கு சொல்லல, அது சந்தோஷம் கொண்டாடக்கூடிய நாள், அது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள். உங்களை விட மூசாவுக்கு அதிகம் உரிமைப்படுத்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி பெருக்கை வெளிப்படுத்திய நாள். பிறவுன் நான் தான் இறைவன் என்று மார்தட்டினானே, அவன் அழிக்கப்பட்ட நாள். அப்படி ஒரு சந்தோஷமான நாள் என்று சொல்லி அன்றைக்கு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய இந்த சமுதாயத்தை சோகத்தில் ஆழ்த்துகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது இரண்டாவது தப்பு. இந்த முஹர்ரம் என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு நாட்களை ஒதுக்குறாங்க பாருங்க, இது இரண்டாவது தப்பு. நாள்ல நல்ல நாள் கெட்ட நாளே கிடையாது. இது ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ளணும்.